அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ். ஜாதகத்திலிங்க லக்னத்திலிருந்து 4ஆம் பாவகம், லக்னத்திலிருந்து 7ஆம் பாவகம், லக்னத்திலிருந்து 10ஆம் பாவகம், இந்த பாவகங்கள் கேந்திர ஸ்தானங்கள். இந்த கேந்திர ஸ்தானங்களுக்கு விஷ்ணு ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி லக்னத்திலிருந்து 5ஆம் பாவகம், லக்னத்திலிருந்து 9ஆம் பாவங்கள் திரிகோண ஸ்தானங்கள். இந்த பாவங்களுக்கு லட்சுமி ஸ்தானங்கள் அப்படிங்கிற சிறப்பு பெயர் உண்டு. சரிங்களா? இப்படிப்பட்ட அந்த லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா லக்னம் கேந்திர ஸ்தானமாகவும் செயல்படும், திரிகோண ஸ்தானமாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஒரு பாவகம் லக்ன பாவகம். சரிங்களா? இப்படிப்பட்ட கேந்திர ஸ்தானத்திலேயோ அல்லது திரிகோண ஸ்தானத்திலேயோ ராகு பகவானோ கேது பகவானோ இருந்து அவங்களோட தசை வந்தால், ராகுவோ கேதுவோ யாரோ ஒருத்தர் இந்த கேந்திர பாவங்கள்லயோ அல்லது திரிகோண பாவங்கள்லயோ ராகுவோ கேதுவோ இருந்து அவங்களோட தசை வந்தால் அந்த ஜாதகருக்கு அற்புதமான தொழில் வளர்ச்சியை தருவார்கள், பொருளாதார செல்வ சேர்க்கையை தருவார்கள், சமூகத்துல உயரிய அந்தஸ்தையும் தருவார்கள். சரி, அந்த கேந்திர ஸ்தானத்திலேயோ திரிகோண ஸ்தானத்திலேயோ ராகுவோ கேதுவோ இருந்து தசை வந்துட்டாலே அந்த யோக பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்கிற அந்த வீட்டதிபதி பாவகாதிபதி நல்லா இருக்கும், கிடக்கூடாது. எந்த கேந்திரத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, திரிகோணத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அந்த வீட்டதிபதி கெடாம நல்ல நிலையில் இருக்கணும். அது மட்டும் பத்தாதுங்க, அதை விட மிக 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 முக்கியமா லக்னாதிபதி எந்த வகையிலும் பாதிக்கப்படாம கெடாம நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் ராகு பகவானோ கேது பகவானோ தசை நடத்துகிற போது மிகச்சிறந்த யோக பலன்களை தருவார்கள். என்ன, கேது அளந்து கொடுப்பார், ராகு அள்ளி கொடுப்பார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா 2 பேரும் யோக பலனை கொடுப்பாங்க. அவரு ராகு அள்ளி கொடுப்பார், இவர் அளந்து கொடுப்பார். சரிங்களா? அதே நேரத்துல யோக பலனை மட்டும் தரமாட்டாங்க, தோஷ பலனையும் தருவாங்க, அவயோக பலனையும் தருவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருட்காரத்துவத்தினுடைய அடிப்படையில் யோக பலன், உயிர்காரத்துவத்தினுடைய அடிப்படையில் அவயோக பலன். அவங்க எந்த பாவகத்தில் இருக்கிறாங்களோ அந்த பாவகத்துக்கு உரிய காரக உறவுகளை தோஷத்துக்கு உள்ளாக்குவார்கள். அந்த பாவகத்துக்கு தோஷத்தை கொடுப்பாங்க. இப்போ உயிர்காரத்து ரீதி 4 இருக்கிறாங்க, அம்மாவுக்கு தோஷத்தை கொடுப்பாங்க. 7 இருக்கிறாங்க, திருமண தோஷத்தை கொடுப்பாங்க. 5 இருக்கிறாங்க, புத்திர தோஷத்தை கொடுப்பாங்க. 9 இருக்கிறாங்க, அப்பாவுக்கு தோஷத்தை கொடுப்பாங்க. இப்படி பொருட்காரத்துவ ரீதியான உயரிய பலன்களை கொடுத்துருவாங்க. ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் திரிகோணத்திலும் கேந்திரத்திலையும். அதே நேரத்தில் உயிர்காரத்துவ ரீதியா அமர்ந்து இருக்கிற அந்த பாவகத்தின் காரக உறவுகளுக்கு அவயோக பலனை தருவார்கள். சரிங்களா? அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845 170 353. சரிங்களா? வணக்கம்.